கர்த்தருக்கு சோஸ்திரம். ஆகஸ்ட் 14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, நன்மையை தரும் ஞானம். புத்திமதியை காக்கிறவன் நன்மை அடைவான். நீதிமொழிகள் 19:8. அன்றாட முடிவுகளும் எதிர்காலமும். காலையில் எழுந்தவுடன் நாம் எடுக்கும் நூற்றுக்கணக்கான சிறிய முடிவுகள் நம் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவசரமான உலகில் உணர்ச்சி வசப்பட்டு விபரீதமான முடிவுகளை எடுத்துவிட்ட பிறகு வருந்துவதுதான் பெரும்பாலானோரின் பழக்கம். ஆனால் இன்றைய வசனம் அதற்கான மிக தெளிவான தீர்வை சொல்லுகிறது. புத்திமதியை காப்பதுதான் நன்மையை அடையும் வழியாகும். இஸ்ரவேல் வரலாற்றிலேயே சாலமோன் மிகவும் ஞானியும் செல்வம் தரும் புகழ்பெற்ற அரசருமாய் இருந்தார். தேவனிடம் ஞானத்தையும் புத்தியையும் கேட்டு பெற்றுக்கொண்டு புத்திமானாக வாழ்ந்த சாலமோன் மேலும் தேவனுக்கு பயந்து பாவமான பொல்லாப்பை விட்டு விலகுவதே உண்மையான புத்தி என்பதாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. விவேகத்தின் எடுத்துக்காட்டுகளும் வாழ்வின் பாதுகாப்பும். புத்தியுடைய மனிதன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிற மனிதனுக்கு சமமாய் இருக்கிறான். பெருமழையிலும் வீடானது அசையாது, எந்த சேதமும் இன்றி பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் புத்தி இல்லாத மனிதனோ தன் வீட்டை மணலின் மேல் கட்டுகிறான். பெருமழை வரும்போதோ வீட்டை இழந்தே போகிறான். நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ள நாம் எத்தகைய அடித்தளத்தில் நிற்கிறோம் என்பதை இந்த ஓமை தெளிவாக காட்டுகிறது. புத்தியுள்ள 5 கன்னிகைகள் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருந்து தீவெட்டிகளுக்கு தேவையான எண்ணெயை எடுத்து சென்றார்கள். ஆனால் புத்தி இல்லாத மற்ற 5 கன்னிகைகளோ ஆயத்தமில்லாமல் கைவிடப்பட்டார்கள். நாமும் இந்த கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனைப் போலவும் புத்தியோடு செயல்பட்ட 5 கன்னிகைகளைப் போலவும் எப்போதும் விழிப்புடன் செயல்பட்டு நம்முடைய ஜீவனை காத்து கொள்ள வேண்டும். நன்மையை கண்டடைய அதிர்ஷ்டம் தேவையில்லை. அன்றாட வாழ்வில் புத்தியை காக்கும் விவேகமே நமக்கு போதுமானது. ஆமேன்.